ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஜிஎஸ்பி கிராஸ் பாயிண்ட்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பர்சனல் கருத்தா இருக்கும். ஸோ இது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு ரிஸ்க் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. 37 கண்ட்ரீஸ்க்கு இவங்க ப்ராடக்ட்ஸை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 ஸ்டேட்ல இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் இருக்குங்க. இந்த கம்பெனிக்கு ஃபார்முலேஷன் பிசினஸ்ல 395 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 129 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி 1985 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒரு 4 டிகேட் அளவுக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ், இன்செக்டிசைட், ஹெர்பிசைட், ஃபங்கிசைட் இருக்குங்க. இந்த கம்பெனியோட பாத்தீங்கன்னா டெப்ட் பெர் ஈக்விட்டி 0.55 இருக்கு செப்டம்பர் 2025 டேட்டா படி. எபிட்டா மார்ஜின் 12.74% மார்ச் 2025 இருந்தது. 16.45% செப்டம்பர் 2025 உயர்ந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா 6.26% 2025 9.56% உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ டோட்டல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு. ஆனா எபிட்டா மார்ஜின்ஸ், பேட் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இந்த கம்பெனி மேல கொண்டு போயிருக்காங்க. P/E ரேஷியோ இந்த கம்பெனிக்கு 15 டைம்ஸ் earnings இருக்குங்க போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல. ஆனா இந்த வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட ரீசன்ட் growth, அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சிஏஜிஆருக்கு ஓகேவா அவங்க கொடுத்திருந்தாலுமே இதே ஃபீல்ட்ல பெரிய பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் earnings கீழே இருக்காங்க. சில பேர் 15 டைம்ஸ் earningsல இருக்காங்க. சில பேர் 14 டைம்ஸ் 12 டைம்ஸ் earningsல இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவேஷன் எனக்கு கொஞ்சம் ஹையர் சைடா பாக்குறேன். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்டா கடந்த 3 வருஷம் நல்லபடியா ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. டெப்ட் ஓரளவுக்கு மேனேஜபிள் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓல இருந்து வர பணத்தை எடுத்து டெப்டை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களோட மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன் ஃபார்முலேஷன், டெக்னிக்கல் பிசினஸும் நல்லபடியா வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸும் ஓரளவுக்கு இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட எபிட்டா அண்ட் பேட் மார்ஜின் உயர்ந்த அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ மார்ஜின்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் volatile-ஆ இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற வொர்க்கிலிட்டி உங்களுக்கு தெரியும். அது இந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்கல் செக்டார். மான்சூன் ஹிட் ஆச்சுன்னா இவங்களோட அக்ரிகல்ச்சர் நல்லாவே இருக்கும். மான்சூன் ஃபிளாப் ஆச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்ட் நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மான்சூன் போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எல்னினோ அந்த மாதிரி சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது பொய்த்து போயிடுச்சுன்னா நம்மளோட மான்சூன் இந்த மாதிரி கம்பெனிஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஹிஸ்டரியா எடுத்து பார்த்தா கூட ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸோட P/E எந்த ரேஞ்சில் இருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கு, கடந்த 5 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற வொலட்டிலிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த வொலட்டிலிட்டி ஹேண்டில் பண்றவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு பொருத்தமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரீசன்ட் வார்ஸ்னால ரா மெட்டீரியல் பிரைசஸ் மூவ்மெண்ட்டும் இந்த மாதிரி கம்பெனிஸை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2025 சோயிங் சீசன் மூலமா இவங்களுக்கு நல்ல பிசினஸ் இருந்திருக்குங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் மான்சூன் எப்படி இருக்கு, அதனால இவங்களோட மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஜிஎம்பி இப்போதைக்கு எதுவும் தென்படல. வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைட தான் நான் பாக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஐபிஓ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் நான் பாக்குறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.